ஷேர் மார்க்கெட்ல பூந்து விளையாடுற நிறைய பேருக்கு இருக்கிற காமனான டவுட் என்னன்னா, ஒரு டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நம்மளோட ஷேர்ஸை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது? அண்ட் ஃபியூச்சர்ல ஒரு 5 வருஷமோ இல்ல 10 வருஷமோ கழிச்சு நம்ம ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற ஜெரோதாவோ இல்ல க்ரோ மாதிரியான ஸ்டாக் புரோக்கர்லாம் அவங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டா என்ன நடக்கும்? அண்ட் நம்மளோட ஷேர்ஸை எப்படி திரும்ப வாங்கணுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். ஆக்சுவலா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர்ல ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் இன்வெஸ்டர் டாப் 6 புரோக்கரான ஜெரோதா, க்ரோ, பேடிஎம் மணி, ஏஞ்சல் லோன், அப்ஸ்டாக் அண்ட் 5 பைசால தான் டிமேட் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. அண்ட் இந்த 6 புரோக்கருக்கு டெபாசிட் யாருன்னா அது சிடிஎஸ்எல் தான். அண்ட் இன்னும் சில புரோக்கருக்கு என்எஸ்டிஎல்லும் டெபாசிட்டியா இருக்காங்க. டோட்டலா நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ரெண்டு டெபாசிட் தான் இருக்கு. அதாவது டெபாசிட்னா யாருன்னு சிம்பிளா பார்க்கலாம். இப்பெல்லாம் ஈஸியா நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல ஒரு சிங்கிள் கிளிக்ல பே பண்ணி ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை ஈஸியா ஆன்லைன் மூலமா வாங்குறோம். பட் 90s டைம்ல நம்ம ஒரு ஷேரை ஆன்லைன்ல எல்லாம் வாங்க முடியாது. நேர்லயோ இல்ல போன் கால்லயோ தான் வாங்க முடியும். அண்ட் அந்த டிரான்சாக்ஷனுக்கு அப்புறமா நம்ம வாங்கின ஷேருக்கு ப்ரூஃபா நம்ம கையில பேப்பர் ஃபார்மேட்ல ஷேர் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதுதான் நமக்கான ப்ரூஃப். ஸோ நம்ம எத்தனை ஷேர்ஸ் வாங்குறோமோ அதுக்கான சர்டிபிகேட்டை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ பேப்பர் ஃபார்மேட்ல மெட்டீரியலைஸ்டா இருந்த டிரான்சாக்ஷனை இப்போ டிமெட்டீரியலைஸ்டா மாத்தி கொண்டு வந்து மொபைல் மூலமாவோ இல்லை லேப்டாப் மூலமாவோ நமக்கு தேவையான ஷேர்ஸை டிமேட் அக்கௌண்ட் மூலமா வாங்கிக்கிறது தான் டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்மேட்னு சொல்றோம். அண்ட் இப்போ நம்ம வாங்கின ஷேருக்கு ஆன்லைன்லேயே கன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருது. அண்ட் அந்த பை பண்ண ஷேர்ஸ்லாம் ஆன்லைன் லாக்கர்ல ஸ்டோர் ஆகியிருக்கும். அந்த லாக்கர் தான் சிடிஎஸ்எல். ஸோ சிடிஎஸ்எல் டெபாசிட்னு சொல்லுவோம். அண்ட் டெபாசிட்டி மாதிரி டிபின்னு இன்னொரு கேட்டகரி இருக்கு. டிபிங்கிறது டெபாசிட்டி பார்ட்டிசிபென்ட்ஸ். அதாவது ஜெரோதா, க்ரோ மாதிரியான ஸ்டாக் புரோக்கர் தான் சிடிஎஸ்எல் மாதிரியான டெபாசிட்டில பார்ட்டிசிபேட் பண்ற டெபாசிட்டி பார்ட்டிசிபென்ட். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட ஷேர்ஸ் ஜெரோதா, க்ரோ மாதிரியான நம்ம எந்த புரோக்கர் யூஸ் பண்றோமோ அவங்க நேம் போட்டு சிடிஎஸ்எல் கையில தான் இருக்கும். ஸ்டாக் புரோக்கரோட கையில நம்மளோட ஷேர்ஸ் இருக்காது. ஸோ ஃபியூச்சர்ல ஸ்டாக் புரோக்கரான ஜெரோதா, க்ரோ, பேடிஎம்லாம் அவங்க கம்பெனியை மூடிட்டா கூட நம்மளோட சிடிஎஸ்எல் அக்கௌண்ட்டுக்கு போய் நம்ம ஷேர்ஸை இன்னொரு புரோக்கருக்கு ஈஸியாக நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் இதனால தான் நம்ம ஒரு ஷேரை வாங்கும்போது டிபி சார்ஜஸ்னு 15 ரூபாய் பே பண்ணுறோம். இந்த அமௌண்ட்டை நம்ம ஸ்டாக் புரோக்கரும் சிடிஎஸ்எலும் பிரித்து எடுத்துப்பாங்க. ஓகே, சிடிஎஸ்எல்ல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றியும் அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் க்ரோங்கிற ஸ்டாக் புரோக்கர் வழியாக யூனிபார்ட்ஸ் கம்பெனியோட ஐபிஓ அப்ளை பண்ணி 25 ஷேர்ஸ் கிடைச்சிது. அந்த ஷேர்ஸை எப்படி க்ரோல இருந்து ஜெரோதாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுளில் சிடிஎஸ்எல் இசிஎஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்படி இசிஎஸ்ட் சிடிஎஸ்எல் இசின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் சிடிஎஸ்எல் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணோம். அப்பதான் நம்மளால ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதுல டு ரெஜிஸ்டர் ஃபார் இசிங்கிற ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற கிளிக் ஹியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பிஓஐடி கேட்டிருப்பாங்க. பிஓஐடினா நீங்க எந்த புரோக்கர் அக்கௌண்ட்ல இருந்து ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அந்த புரோக்கர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்ரோல இருந்து ஜெரோதாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதால க்ரோ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் செட்டிங்ஸ் போனால் நம்ம அக்கௌண்ட் டீட்டெயிலில் 16 டிஜிட் நம்பர் இருக்கும். அதுதான் பிஓஐடி. இந்த பிஓஐடி 16 டிஜிட் இருந்தால் உங்க அக்கௌண்ட் சிடிஎஸ்எல் அசோசியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அண்ட் 14 டிஜிட்ல இருந்தால் உங்க அக்கௌண்ட் என்எஸ்டிஎல் அசோசியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அந்த பிஓஐடி நம்பரை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு சிடிஎஸ்எல் அக்கௌண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்டு வைக்கணுமோ அதை வச்சுட்டு ஐ எம் நாட் ரோபோட்டுங்கிற கேப்சாவை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. ஓகே, இப்போ அந்த பிஓஐடி கொடுத்த டிமேட் அக்கௌண்ட்ல கான்ஃபிகர் ஆயிருக்கிற மொபைல் நம்பர் அண்ட் ஜிமெயிலுக்கு ஓடிபி வரும். அதை இதில் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுத்த சேம் பாஸ்வேர்டு இதில் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் ஒரு சின்ன நோட் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுத்த பாஸ்வேர்டு அண்ட் இப்போ கொடுக்க போற யூசர் நேமையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவை லாகின் பண்ணும்போதும் அது தேவைப்படும். ஓகே, இதுல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டையும் கொடுத்ததுக்கு அப்புறமா செக்யூரிட்டி கொஸ்டின் ஏதாச்சும் சூஸ் பண்ணி ஆன்சரும் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான ஸ்டெப். குரூப்பிங் பண்ணணும். அதாவது குரூப்பிங்கிறது நான் எந்த அக்கௌண்ட்டுக்கு என்னோட ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன்னு மென்ஷன் பண்றது. ஆக்சுவலா எனக்கு க்ரோ அண்ட் ஜெரோதா அண்ட் பேடிஎம்னு 3 டிமேட் அக்கௌண்ட் டோட்டலா இருக்கு. இப்போ இந்த சிடிஎஸ்எல்ல க்ரோ அக்கௌண்ட்டை கான்ஃபிகர் பண்றேன். ஸோ ரீமைனிங் என்கிட்ட பேடிஎம் ஜெரோதாவோட அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இந்த 2 பிஓஐடி தான் இப்போ காமிச்சிட்டு இருக்கு. இதுல இன்கேஸ் உங்க பேரண்ட்ஸோட அக்கௌண்ட்டோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோட அக்கௌண்ட்டுக்கோ ஷேர்ஸ் அனுப்பணும்னா இதுல இருக்கிற பிளாங்க் பாக்ஸ்ல பிஓஐடியை கொடுத்து சப்மிட் கொடுங்க. சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு பிஓஐடி இந்த பேஜ்ல கொடுத்து சப்மிட் பண்ணும்போது பேஜ்ல எரர் வரலாம். வந்தா ஃப்ரீயா விடுங்க, கண்டினியூ கொடுத்துருங்க. சிடிஎஸ்எல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண அப்புறமா அந்த குரூப்பிங்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக சிடிஎஸ்எல் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருச்சு. மேலே இருக்கிற கிளிக் ஹியர் யூஆர்எல்ல கிளிக் பண்ணி லாகின் பேஜுக்கு வந்துருங்க. நம்ம சிடிஎஸ்எல் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை இங்கே கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு பேஜ் தான் ஃபர்ஸ்ட் வரும். இது சும்மா டிஃபால்ட்டாக காமிக்கிறது தான். மற்றபடி நம்ம பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் பண்ண வேணாம். ஜஸ்ட் மேலே இருக்கிற ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. இதுல மேல இருக்கிற ஹெட்டர்ல உங்களோட பிஓஐடி அண்ட் டிபி நேமும் பார்க்க முடியும். டிபி நேம் நெக்ஸ்ட் பில்லியன் டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆக்சுவலா க்ரோ அக்கௌண்ட்டுக்கு மட்டும் அவங்க கம்பெனியோட நேம் நெக்ஸ்ட் பில்லியன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட்னு இருக்கும். மற்றபடி ஜெரோதா, பேடிஎம், ஏஞ்சல் லோனுக்குலாம் அவங்களோட நேம்ல தான் இருப்பாங்க.
அண்ட் நம்மளோட ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா இப்போ நம்மளோட அக்கௌண்ட்டை சிடிஎஸ்எல் ஈஸியஸ்ட் அக்கௌண்ட்டாக அப்கிரேட் பண்ணி ஆகணும். ஸோ மேலே இருக்கிற மிஸ்லேனியஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்கிரேட் பிஓஐடி டு ஈஸியஸ்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அக்கௌண்ட் டைப்பு கீழே ட்ரஸ்டட் அக்கௌண்ட் பின் ஆப்ஷனையும் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் டிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அவங்களோட டிமேட் அக்கௌண்டோட பிஓஐடியை இங்கே கொடுத்துருங்க. இது உங்கள் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரோட அக்கௌண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். அந்த ஐடியா கொடுத்து ஆட் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே கொடுத்து ஓகேயும் கொடுத்துருங்க. ஸோ ஃபைனலாக கங்க்ராச்சுலேஷன் பேஜ் வந்துடும். அண்ட் இந்த அக்கௌண்ட்டு சிடிஎஸ்எல் ஈஸியஸ்ட்டாக அப்கிரேட் ஆகணும்னா 1 or 2 days எடுக்கும். ஸோ 1 or 2 daysக்கு அப்புறமா உங்கள் டிமேட் அக்கௌண்ட் புரோக்கர் நேம் போட்டு இந்த மாதிரி ஒரு மெயில் உங்களுக்கு வரும். அது வரை வெயிட் பண்ணணும். பிகாஸ் இதில் தான் பின் இருக்கும். இந்த பின்னை யூஸ் பண்ணி தான் நம்மளால ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியும். ஓகே, மெயிலில் பின் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எப்பவும் லாகின் பண்ணுற மாதிரி சிடிஎஸ்எல் ஈஸியஸ்ட்னு கொடுத்து இந்த பேஜை ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட்டையும் லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பண்ண போகிற ஸ்டெப்பை முடிஞ்ச வரை மார்னிங்கே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் இதுக்கான ரீசன் என்னங்கிறத இந்த வீடியோட மிட்ல உங்களுக்கு புரியும். இப்போ அந்த ஹோம் பேஜில் மேலே டிரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் செட்டப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி அதில் சின்னதாக டயலாக் பாக்ஸும் வரும். அதை ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஜில் கடைசியாக இருக்கிற பல்க் செட்டப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட கேட்பாங்க. இதில் செல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூஷன் டேட்டை சூஸ் பண்ணணும். அண்ட் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஈவினிங் 3 மணி இல்லை 4 மணிக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பை பண்ணுறீங்கன்னா அன்னைக்குள்ள டேட்டே கொடுங்க. ஈவினிங் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேவோட டேட்டே கொடுங்க. பிகாஸ் நம்ம கொடுக்குற டேட் அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு மேலே நம்ம ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற 2 அக்கௌண்ட்டோட ஸ்டாக் புரோக்கரும் சேர்ந்து நம்ம ஷேரு அண்ட் ஆவரேஜ் குவான்டிட்டி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் ஃபர்ஸ்டே சொன்னால் இந்த ஸ்டெப்பை மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, இதை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூஷன் டேட் கொடுத்துருங்க. அண்ட் நீங்கள் யாரோட அக்கௌண்ட்டுக்கு ஷேர்ஸை அனுப்பணுமோ அவங்கள ஆல்ரெடி ட்ரஸ்டட் குரூப்பில் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அக்கௌண்ட்டை இந்த கவுண்டர் பிஓஐடி ட்ராப் டவுனில் சூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற பாக்ஸ்லாம் எதுவுமே ஃபில் பண்ண வேணாம், ஃப்ரீயாக விட்ருங்க. அப்படியே கீழே வந்தோம்னா ஐஎஸ்ஐஎன் டீட்டெயிலுக்கு நேராக ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் சின்னதாக ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் அக்கௌண்ட் ஐஎஸ்ஐஎன்எஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் இந்த பர்டிகுலர் டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சிருக்க ஸ்டாக்ஸ்லாம் இதில் லிஸ்ட்டாக வரும். இதில் உங்களுக்கு எந்த ஸ்டாக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை கிளிக் பண்ண அப்புறமா அதோட ஐடி ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். அண்ட் அந்த ஸ்டாக்ல எத்தனை ஷேர்ஸை நீங்கள் ஷேர் பண்ண போகிறோமோ அந்த குவான்டிட்டியை கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் என்கிட்ட இருக்கிற 25 ஷேர்ஸையும் அப்படியே டோட்டலாக அனுப்ப போகிறேன். அதனால 25ன்னு போட்டிருக்கேன். அண்ட் கன்சிடரேஷன் அமௌண்ட் எதுவுமே போட வேணாம், 0லயே இருக்கட்டும். அண்ட் பேமெண்ட் மோடும் எதுவுமே ஃபில் பண்ண வேணாம், ஃப்ரீயாக விட்டுருங்க. பட் முக்கியமானது ரீசன் ஃபார் ட்ரேட் கண்டிப்பாக ஃபில் பண்ணும். நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட இன்னொரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நீங்களே ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் டு ஓன் அக்கௌண்ட் கொடுக்கணும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனுப்புறீங்க அப்படின்னா கிஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை தப்பாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதாவது சிடிஎஸ்எல் சைட்லேருந்து வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் ஷேர்ஸ் அனுப்ப போகிறது உங்கள் அக்கௌண்ட்டுக்கா இல்லை வேற யார் அக்கௌண்ட்டுக்கான்னு. ஸோ கரெக்டாக ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த சினாரியோவில் பார்த்தோம்னா நான் என்னோட க்ரோ அக்கௌண்ட்லேருந்து என்னோட ஜெரோதா அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு ஓன் அக்கௌண்ட்ஸ்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டாக் ஆட் ஆகி பழைய பேஜுக்கே வந்துடும். ஸோ இதில் பார்த்தோம்னா யூனிபார்ட் ஸ்டாக்கு அண்ட் 25 குவான்டிட்டிங்கிறத ஆட் ஆயிருச்சு. இப்போ கீழே லாஸ்ட்டாக இருக்கிற வெரிஃபை ஆப்ஷனை கொடுத்துருங்க. அண்ட் இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணுமா அப்படின்னு கேட்கும். இதில் ஓகே கொடுத்துருங்க. அண்ட் அந்த டிரான்சாக்ஷன் ஐடியோட ஒரு சின்னதாக டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அண்ட் அதையும் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண உங்களோட செட்டப் பேஜுக்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இதில் நீங்கள் வெரிஃபை பண்ண ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அந்த ஸ்டாக்கோட பேர் குவான்டிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜஸ்ட் டிக் பண்ணிட்டு கமிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வெரிஃபிகேஷனுக்காக மொபைல் அண்ட் இமெயிலுக்கு ஓடிபி வரும். அதை கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே சொன்ன மாதிரி அக்கௌண்ட் அப்கிரேட் பண்ணதும் இமெயிலில் நமக்கு பின் வந்திருக்கும் இல்லையா, அந்த பின்னை இதில் கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே ஆயிடுச்சுன்னா டன். சம்டைம்ஸ் இதில் எரர் அடிக்கும். பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதால பின்னை சேஞ்ச் பண்ண சொல்லும். ஸோ பின்னை சேஞ்ச் பண்ண சொன்னால் இதை கேன்சல் கொடுத்துட்டு மேலே இருக்கிற மிஸ்லேனியஸ் ஆப்ஷனில் சேஞ்ச் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓல்டு பின்னை கொடுத்துட்டு உங்களுக்கு வேண்டிய புது பின்னையும் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் அந்த பின்னு சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா டிரான்சாக்ஷனில் செட்டப்க்கு அகைன் போனோம்னா நம்ம ஆல்ரெடி வெரிஃபை பண்ணி வச்ச ஸ்டாக்கு அண்ட் அதோட டீட்டெயிலாம் அப்படியே இருக்கும். அந்த ஸ்டாக்கை டிக் பண்ணி கமிட் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அத்தன்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். நம்ம வேலை முடிஞ்சது இதோட. இப்போ நம்ம ஸ்டாக் புரோக்கர் நம்ம ரெக்வஸ்ட்டை அப்ரூவ் பண்ணி ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் நம்ம டிரான்சாக்ஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிடிஎஸ்எல் அக்கௌண்ட்லேயே செக் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற டிரான்சாக்ஷன் ஆப்ஷனுக்கு கீழே இன்கொயரியில் டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஈஸியஸ்ட் 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஈஸியஸ்ட்டை சூஸ் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு டேட்டோ இல்லை நாளைக்கு டேட்டோ கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த எக்ஸிக்யூஷன் டேட்டை இதில் கொடுத்து சர்ச் கொடுங்க. இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 2 ஸ்டேட்டஸ் இருக்கும், ஈஸியஸ்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டஸ்னு.
இசிஎஸ் ஸ்டேட்டஸ்ல நம்ம டிபின்னு சொல்லப்படுற புரோக்கர் நம்ம டிரான்சாக்ஷன் அத்தன்டிகேட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். அண்ட் நம்ம புரோக்கர் அப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னா இசிஎஸ் ஸ்டேட்டஸ்லயோ இல்ல ஃபைனல் ஸ்டேட்டஸ்லயோ சக்சஸ்னு ஒரு இது வரும். அண்ட் இந்த ஸ்டேட்டஸை எப்போ நீங்க செக் பண்ணோம் அப்படின்னா நீங்க எக்ஸிகியூஷன் டேட்டா போட்டிருக்கிற டேட் அன்னைக்கு ஈவினிங் 8 o'clock மேல தான், அதாவது லேட் நைட் தான் நம்மளோட புரோக்கர்லாம் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ 8 o'clock மேல செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இன்கேஸ் நம்ம ஸ்டேட்டஸ பார்க்கும்போது ரிஜெக்ட்னு வந்திருந்ததுன்னா, அதுக்கான முக்கியமான ரீசன் என்னவா இருக்கும்னா, டிமேட் அக்கவுண்டோட வாலெட் அமௌண்ட் 0வா இருக்கக்கான சான்சஸ் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யூசுவலா ஒரு ஸ்டாக்க நம்ம செல் பண்ணும்போது, நம்ம கிட்ட இருந்து டிபி சார்ஜஸ், புரோக்கரேஜஸ், செபி சார்ஜஸ், டாக்ஸ் எல்லாமே சேர்த்து ஆக்சுவலா 25 to 30 ரூபாய் பிடிப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் குரோல இருந்து செல் பண்ணி ஜெரோதால பை பண்றோம். ஸோ நம்ம வாலெட்ல மினிமம் 30 ரூபாய் இருக்கணும். ஸோ உங்களோட ஸ்டாக் புரோக்கரோட வாலெட்ல மினிமம் 30 ரூபாய் வச்சுக்கிட்டு இந்த டிரான்சாக்ஷனை பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருச்சு, அகைன் வாலெட்ல அமௌண்ட் போட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோல மெயில் வந்ததுக்கு அப்புறமா லாகின் பண்ண ஸ்டெப்ஸ்ல இருந்து அகைன் அப்படியே பண்ணுங்க. ஓகே. இப்போ எனக்கு டிரான்சாக்ஷன் ரிஜெக்ட்லாம் ஆகல, சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு நைட்டே சிடிஎஸ்எல்ல இருந்து மெயிலும் எஸ்எம்எஸும் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் டே நீங்க ஷேர்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ண டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஸ்டாக்கும் போயிடும். அண்ட் அந்த டிமேட் அக்கௌண்ட்ல நம்ம ஹோல்டிங்ஸ்ல செக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நமக்கு ஜெரோதால யூனிபாட்ஸ் கம்பெனியோட 25 ஷேருமே கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. பட் ஆவரேஜ் அமௌண்ட் காமிக்காது, எரர் சிம்பிள் மாதிரி காமிக்கும். ஸோ அந்த எரர் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா அந்த ஷேர்ஸை நம்ம எப்படி வாங்கினோமோ அந்த டீட்டெயிலாம் கொடுக்கணும். அப்பதான் ஆவரேஜ் அமௌண்ட்லாம் கரெக்டா காமிக்கும். இப்போ எனக்கு ஜெரோதாவோட கன்சோல் பேஜுக்கு வந்துருச்சு. இதுல ஆட் ட்ரேடை கிளிக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் டேட்டு, ஆவரேஜ் பிரைஸ், குவான்டிட்டி, டைப்னு எல்லாமே ஃபில் பண்ணும். இப்போ இந்த யூனிபாட்ஸை பொறுத்தவரை நான் ஐபிஓ வழியா தான் இந்த ஷேர்ஸை வாங்கினேன். ஸோ டைப்பு ஐபிஓன்னு கொடுத்துருக்கேன். நீங்க நார்மல் மார்க்கெட்ல இந்த ஷேர்ஸை பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதர்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ற ஷேர் ஐபிஓ வழியா நம்ம வாங்கியிருந்தா லிஸ்டிங் டேட்டா கொடுக்கணும். அண்ட் நம்ம நார்மல் மார்க்கெட்ல பை பண்ணியிருந்தா அந்த ஷேரை நம்ம என்னைக்கு வாங்கினோமோ அந்த டேட்டா கொடுக்கணும். அண்ட் என்னோட யூனிபாட் ஷேர் லிஸ்ட் ஆன டேட் வந்து 12th December 2022. அதான் ஃபில் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வாங்கின ஆவரேஜ் பிரைஸ் 577. அண்ட் ஐபிஓக்கு அப்புறம் நான் எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ்லாம் எதுவுமே மார்க்கெட்ல வாங்கல. ஸோ ஐபிஓட பிரைஸ் தான் என்னோட ஆவரேஜ் பிரைஸ்மே. ஸோ ஆவரேஜ் பிரைஸ் 577 ஃபில் பண்ணியிருக்கேன். அண்ட் குவான்டிட்டியை பொறுத்தவரை க்ரோல இருந்து நான் ஜெரோதா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண குவான்டிட்டி 25 ஷேர். ஸோ அதை நான் அப்படியே ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அந்த 4 டீட்டெயிலையும் ஃபில் பண்ண அப்புறமா நம்ம ஆடு கொடுத்துடலாம். அண்ட் நம்ம ஆடு கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1 or 2 டேஸ்ல ஜெரோதா சைட்ல இருந்து இந்த டீட்டெயிலை செக் பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. இது ஜெரோதா இல்லாமல் நீங்க வேற ஒரு புரோக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இதே ப்ராசஸ் தான். 1 or 2 டேஸ்ல அதை செக் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அண்ட் நம்ம ஸ்டாக் புரோக்கர் அந்த ஷேரை அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஷேர் ஹோல்டிங்ல கரெக்டா காமிக்கும். அதோட குவான்டிட்டி, அதோட ஆவரேஜ் எல்லாமே பக்காவா காமிக்கும். ஓகே. இதுல ஒரு சின்ன நோட் என்னன்னா, சிடிஎஸ்எல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்க கொடுக்குற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அக்கௌண்ட் அப்கிரேட் பண்ணும்போது மெயில்ல பின் வரும் இல்லையா, அதையும் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரே ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை மட்டும் அனுப்புனீங்க அப்படின்னா 30 ரூபாய். அண்ட் 2 கம்பெனியோட ஷேர்ஸ் அனுப்புனா 60 ரூபாய். அண்ட் 3 கம்பெனியோட ஷேர்ஸ் அனுப்புனா 90 ரூபான்னு நீங்க எத்தனை கம்பெனியோட ஷேர்ஸ் அனுப்புறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்க வேலெட்ல அமௌண்ட்டை கண்டிப்பா போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமா நம்மளோட ஒரு அக்கௌண்ட்ல இருந்து நம்மளோட இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டாக்ஸுங்கிறது கண்டிப்பா கிடையாது. பட் இன்னொரு பர்சனோட அக்கௌண்ட்ல இருந்து நம்ம அனுப்பும்போது, இல்ல நம்ம அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு நம்ம அனுப்பும்போது ஷேர் அனுப்புற பர்சனுக்கு டாக்ஸ் கிடையாது, கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். பட் அந்த ஷேர்ஸை ரிசீவ் பண்ற பர்சனுக்கு 50,000க்கு மேல ஷேர் வேல்யூ போகும்போது டாக்ஸ் கண்டிப்பா உண்டு. பட் இதுல மேரேஜ் கிஃப்ட், ரிலேட்டிவ் கிஃப்ட்னு நிறைய எக்ஸம்ஷன்லாம் இருக்கு. டாக்ஸேஷன் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே. ஃபைனலா இந்த வீடியோல நம்ம எப்படி சிடிஎஸ்எல் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றது அண்ட் எப்படி சிடிஎஸ்எல் அக்கௌண்ட்டை ஈஸியஸ்டா மாத்துறது அண்ட் எப்படி ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். பட் ஒரு ரெக்வஸ்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்டும் பண்ணிட்டு போங்க. பிகாஸ் அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ எந்த லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நானுமே தெரிஞ்சுக்க முடியும். ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி. அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். ஜெய் ஹிந்த்.